நாங்கள் அனைத்து சங்கங்களும் ஒருங்கிணைந்து 8ஆம் தேதி சென்னையில் ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமும் 9ஆம் தேதி திருச்சியில் ஒரு உண்ணாவிரத அறப்போராட்டமும் நாம் முன்னெடுக்கிறோம். இதுக்கு இந்த அரசு உடனடியாக செவி சாய்த்து தாழ்த்தத்தோடு முதல்வர் அவர்கள் எங்களுக்கு நன்மை செய்வார்கள் நாங்கள் நண்பரோம். 40க்கு 40 இந்த லாரி உரிமையாளர்களும் அந்த வெற்றிக்கு நாங்களும் ஒத்துழைத்திருக்கிறோம் என்ற அடிப்படையில் நம்முடைய தமிழக முதல்வரை தாழ்வோடு கோரிக்கை வைக்கிறோம். மணல் மற்றும் சவுடு லாரி உரிமையாளர்களின் கோரிக்கையாக இதை முன்வைக்கிறோம். நமது நாட்டில் பலதரப்பட்ட தொழில் செய்கிறவங்க மக்களுக்கு பல நிதி ஒதுக்கீடு செய்து அவருக்கு பல நலத்திட்டங்களை செய்து வர தமிழக அரசு இந்த மணல் தொழிலில் இருக்கிற இந்த லாரி உரிமையாளர்களுக்கு எந்த முதலீடும் செய்யாமையே இந்த மணல் தொழிலை இந்த மணல் குவாரிகளை விட்டாங்கன்னு சொன்னா மணல் லாரி தொழிலாளர்கள் மட்டும் அல்ல, கட்டிட தொழிலாளர்கள் இல்லை, கட்டிடம் கட்டுபவர்கள் மட்டுமல்ல, இந்த அரசாங்கத்துக்கே நிதி கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த மணல் குவாரி அமைஞ்சிருக்கிறது அழுத்தமா சொல்றோம். எங்களுக்காக நிதி ஒதுக்கி செய்ய வேண்டிய அவசியம் இதுல இல்லை. ஏன்னா இந்த கோரியை துவங்கினாலே இதுல பல கோடி அரசாங்கத்துக்கு வருமானம் வந்து அந்த பணத்தை எடுத்து மற்றவங்களுக்கும் நல்லது செய்யக்கூடிய ஒரு செயல் இதுல இருக்குது, பலனடைதல இருக்கு. அதுல நாங்களும் பலனடைவோம். எங்களை சார்ந்த தொழிலாளர்கள், கட்டிட தொழிலாளர்கள் மற்றும் பல லட்சக்கணக்கானவர்கள் வந்து இதுல பயனடைவாங்கன்றதை தெரிவித்துக் கொண்டு கண்டிப்பா உடனடியா நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள லாரிகளை ஓட செய்யற மாதிரி எங்களுடைய வாழ்வாதாரத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற எண்ணத்துல முதல்வர் அவர்கள் உடனடியாக செயல்பட்டு மணல் குவாரிகளை திறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வருகின்ற ஆகஸ்ட் 8/8/2024 எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தையும் உற்று நோக்கி அதன் அடிப்படையில் நீங்க கண்டிப்பா இதற்கு நல்லது செய்யும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். போன வருஷம் இடி ரேடுக்கு முன்னாடி அது அனைத்துமே இப்போ 11 மாதமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. கிடைக்கிற பதில் வந்து அதிகாரிகள் வந்து ஆட்சியாளர்களை அனுசரித்து செய்யறாங்களான்றதே தெரியல. நாங்க கொடுத்த மனுக்கு முதல்ல மேல் அதிகாரி நடவடிக்கை எடுப்பான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா இப்ப கடைசியா வந்து திருச்சி மண்டல தேவைக்கு வருது மணல் குவாரி நடந்துகிட்டு இருக்குது. எந்த நடந்துன்னு சொன்னா நாங்க சென்னை மண்டலத்தில் இருக்கிறோம் மனு கொடுத்தோம். அதுக்கு என்ன அவங்களுடைய பதிலுன்னா தூத்துக்குடியில மலேசியா மணல் இறங்கி இருக்கு, ஆன்லைன் மூலியமா பதிவு செய்யறாங்க, நீங்க போய் தூத்துக்குடியில மணல் போடுங்கன்னு சொல்லி எங்களுக்கு மனு பதில் கொடுக்குறாங்க. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தூத்துக்குடி போய் மணல் எடுக்க முடியுமான்றது சாத்தியமானது இது எல்லாருக்கும் தெரியும், சொல்ல வேண்டியதில்லை. ஆமா, தமிழகம் முழுவதும் ஆந்திராவில் இருந்து அனுமதி கொடுக்கலன்னா நீங்க வந்து வெளி மாநிலத்துக்கு மணல் போகக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க 2006 11 அந்த ஆட்சியில். அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அங்கிருந்து வர மண்ணை தடுக்கிறாங்க. அதுதான் கடைசி வண்ட நம்மளுடைய கனிமங்கள் இப்போ கர்நாடகா போகுது, 4000 லோடு போகுது, எந்த ஜியோ கிடையாது, பில்லோ கிடையாது. ஆனா அந்த அரசு வரவேற்குது. ஏன்னா நம்மளுடைய நீர்வளத்துறை அமைச்சர் சொல்ற அவருக்கு தேவை இருக்கு, எடுத்துட்டு போறாங்கன்னாங்க. அப்ப நம்மளுக்கு தேவை இருக்கு, இங்க 11 மாசம் மணல் இல்லை, ஏன் ஆந்திரால இருந்து வரக்கூடிய மண்ணை தடுக்குறீங்கன்னு தான் கேட்குறேன். ஒரு நாளைக்கு வந்து இந்த எம்சாண்ட் வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20,000 to 25,000 லோடு தேவைப்பட்டது. இப்போது சுத்தமா இல்லை. இப்போ மொத்தமே எம்சாண்ட் தான் கட்டுறாங்க. எம்சாண்டுடைய தரம் உங்களுக்கு தெரியும், கேசி பார்க் பில்டிங் தெரியும், ஹவுசிங் போர்டு பில்டிங் தெரியும், போலீஸ் குவார்டர்ஸ் சீலிங் ஒழுங்கு தெரியும். எங்க பாரு கையில கொடுத்தாவே வருது. இது நிறைய ஸ்டோரி நீங்களே பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் காரணம் வந்து சரியான மணல் இல்லாததுதான் காரணம். அதுவே ஆமா, ஒரு லாரிக்கு 3 to 10 யூனிட் வரைக்கும் ஏற்றுறாங்க, 8 யூனிட் வரைக்கும் ஏற்றுறாங்க. அது வேரியஸ் லாரியில் வரும், 6 சக்கர வண்டி, 10 சக்கர வண்டி, இப்போ 16 சக்கர லாரி வரைக்கும் வருது. அதனால எப்படியோ ஒரு தோராயமா 5-6 யூனிட் ஒரு வண்டியில் வரும். அப்பதான் பாருங்க 8,000 டன்னு தேவைப்படும். கூப்பிடாது, இல்ல அவன் இந்த பக்கத்துல இருக்கிற காவல் நிலையத்துக்கு சொல்லாது, இல்ல அவங்களுக்கு உதவி செய்யாம அவ வந்து அங்கிருந்து அடுத்து நிறுத்தறது இல்லை. ஏன்னா அங்க ஊர் மக்கள் எல்லாம் அடிக்கிறாங்க, நிறைய டிரைவர் அது மாதிரி அடிச்சு கொண்டு இருக்காங்க. அதனால பற்றாக்குறை இருக்கு. அது ஓட்டுநர்கள் வேலைக்கு வர்றது இந்த தொழில் சிரமமா இருக்கு. அது அந்த சட்டத்துல சில மாற்றங்களை கொண்டு வரணும். அந்த சட்டம் மிகப்பெரிய ஆபத்து விளைவிக்கும். இதனால இன்வெஸ்டிகேஷன் வந்து வீணா மிரட்டி பணம் பறிக்கக்கூடிய இந்த சட்டம் வந்து
வந்து ஹெவி ஆவாவோ பணம் அதிக லஞ்ச லாவண்யம் உருவாகும். ஆகவே இந்த சட்டத்தை ஏற்கனவே மத்திய அரசு நிறுத்தி வச்சாங்க நார்த்ல பண்ண போராட்டத்தினால. இப்போ இந்த புதிய சட்டத்தில் இது வந்திருக்கு. மீண்டும் இதை வந்து தமிழக அரசு மத்திய அரசுக்கு அழைப்பு கொடுத்து இந்த சட்டத்தை நிறுத்தி வைக்கணும்னு இந்த மாதிரி நிதின் கட்கரி இது வந்து 2022 வந்த உத்தரவு. இருந்தாலும் ஒரு அமைச்சர் அதனுடைய அமைச்சர் இப்பொழுது அமைச்சராக இருக்க அவர் சொன்ன உத்தரவு இருக்கு. அது நாங்கெல்லாம் டோல் பக்கத்தில் இருக்கோம், இந்த 60 கிலோமீட்டருக்குள்ளவே இருக்கிறோம், எங்களுக்கு இலவசமா கொடுங்க. இல்ல அது இலவசம் இல்லை, 50% டிஸ்கவுண்ட் இருக்குன்னாங்க. அப்ப கொடுங்க என்ன உங்க ஆதார் கொடுனாங்க. ஆதாரம் ஆட்சி புக்கு கொடுத்த செக் பண்ணி இப்போ எல்லாருக்கும் அந்த 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டோல் அந்த 60 கிலோமீட்டர் டோல் ரோடு அருகாமையில் இருக்கிறவங்களுக்கு இல்லைன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் இப்போ வானகர டோல் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பூந்தமல்லி ஆர்டிஓல ரிஜிஸ்டர் பண்ண வண்டிகள் கொடுக்குறாங்க. ஆர்டிஓ அதை செக் பண்றாங்க. அதே மாதிரி இப்போ செங்கோன்றம் இருக்குன்னா அவங்களுக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கு அந்த டோல். பர்னூர்ல திருவள்ளூர் மாவட்டத்தில் வரனால பர்னூர் டோலை கொடுக்குறாங்க. இப்போ பள்ளிக்கொண்டா அப்புறம் இந்த பக்கம் விற்கிற வண்டி சில இடத்துல கொடுக்க மாட்டேன்றாங்க. நாங்க வந்து உங்களுடைய சட்ட திட்டங்களை கொடுங்க, உங்களுடைய ஒர்க் ஆர்டர் கொடுங்கன்னு இருக்கோம். அதில் பார்த்தா பள்ளிக்கொண்டால வெறும் கார் ஜீப் தான் போட்டிருக்கு, லாரி போடல. இப்போ அது மாதிரி இடத்துல நாங்கள் போராடி இது வந்து எல்லா டோல்லையும் 50% இருக்கு லோக்கலுக்கு, அது கொடுக்க சொல்லி இப்போ அழைப்பு கொடுத்துட்டு தமிழ்நாடு ஒருங்கிணைந்த மணல் மற்றும் சவுடு லாரி சங்கங்கள் இணைந்து இந்த பிரஸ் மீட் கொடுக்கிறோம். இதுல வந்து எங்களுடைய கோரிக்கை என்னன்னா நிறுத்தப்பட்ட மணல் குவாரிகளை உடனடியாக திறக்க வேண்டும். 11 மாதமா நிறுத்தப்பட்டிருக்கு இடி ரேட்கள், அதை திறக்க வேண்டும். அதே மாதிரி அதிகமான சவுடு குவாரிகளை திறக்க வேண்டும். அது ஒரு மூலப்பொருளா இப்போ பில்டிங் இருக்கு. இது இல்லாத அதிக பாரம் ஏற்றக்கூடிய குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா ஏற்றுபவர் மீது நடவடிக்கை எடுக்கிறோம். ஹிட் அண்ட் ரன் சட்டத்தை ஓட்டுநர் மீது ஹிட் அண்ட் ரன் 10 ஆண்டு சிறை 7 லட்சம் ரூபாய் அபராதம் என்ற மத்திய அரசு புதிய சட்டத்தை மாநில அரசு அழுத்த கொடுத்து நிறுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து வருகிற 8/8/2024 அன்று தமிழக முதல்வர் அவருடைய கனிவான கவனத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் அன்று ஆர்ப்பாட்டம் ராஜரத்ன ஸ்டேடியத்தில் காலை 11 மணிக்கு அரசு கவனத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அதை அனைத்து சென்னையை சுற்றி இருக்கிற அனைத்து சங்கங்களும் இணைந்து இந்த போராட்டத்தில் இருக்கோம். மறுநாள் 9ஆம் தேதி திருச்சியில் இதே கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் நடைபெறுது. ஆகவே அரசு முன் வந்து நீர்வளத்துறை முன் வந்து அரசு உடனடியாக மணல் கோரிக்கைகளை திறக்க வேண்டும். ஏன்னா சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படாத வகையிலே திறக்க வேண்டும். இது இல்லாத அரசு வந்து இதனால ஒரு ஆண்டுக்கு 25,000 கோடி ரூபாய் வரும். டாஸ்மாக் போட்டு சிறப்பு அதிகாரி போட்டு ஏன் அரசு இந்த கனிமத்திலிருந்து வருவாய் ஏன் ஈட்டக்கூடாது? அதன் மூலம் வந்து லாரி உரிமையாளருக்கு லோடு கொடுக்கும், மக்களுக்கு மணல் கிடைக்க தரமான மணல் கிடைக்கும் என்ற கோரிக்கையை முதலுக்கு வச்சு இந்த கோரிக்கைகளை திறக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை.